வணக்கம். இன்னைக்கு நம்ம பிஜிடிஆர்பி ஹிஸ்டரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். பிஜிடிஆர்பி ஹிஸ்டரி டெலகிராம் அண்ட் டெஸ்ட் பேட்ச் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஷாஜகான் நாமா என்ற நூலை எழுதியவர் யார்? ஷாஜகான் நாமா என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான விடை இதயத் கான். செகண்ட் கொஸ்டின், 4 சாதிகளில் உள்ள ஆண் மக்களை சிங்கமாக மாற்றி முகலாயர்களை அழிப்பேன் என்று கூறியவர் யார்? 4 சாதிகளில் உள்ள ஆண் மக்களை சிங்கமாக மாற்றி முகலாயர்களை அழிப்பேன் என்று கூறியவர் யார்? சரியான விடை குரு கோவிந்த் சிங். தேர்ட் கொஸ்டின், இந்திய மாகாணங்கள் மொழிவாரியாக பிரிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்த காங்கிரஸ் மாநாடு எது? இந்திய மாகாணங்கள் மொழிவாரியாக பிரிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்த காங்கிரஸ் மாநாடு எது? சரியான விடை நாக்பூர் காங்கிரஸ் மாநாடு. ஃபோர்த் கொஸ்டின், சத்ரபதி சிவாஜி தனது கட்டுப்பாட்டில் எத்தனை கோட்டைகளை வைத்திருந்தார்? சத்ரபதி சிவாஜி தனது கட்டுப்பாட்டில் எத்தனை கோட்டைகளை வைத்திருந்தார்? சரியான விடை 280 கோட்டைகள். ஃபிஃப்த் கொஸ்டின், யாருடைய நினைவாக கிருஷ்ணதேவராயர் நாகலாபுரம் என்ற நகரை உருவாக்கினார்? யாருடைய நினைவாக கிருஷ்ணதேவராயர் நாகலாபுரம் என்ற நகரை உருவாக்கினார்? சரியான விடை தாயார். சிக்ஸ்த் கொஸ்டின், இந்திய வரலாற்றில் அறிவுள்ள முட்டாள் என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்திய வரலாற்றில் அறிவுள்ள முட்டாள் என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை முகமது பின் துக்ளக். செவன்த் கொஸ்டின், எந்த முகலாய மன்னரின் உடல் 2 இடத்தில் புதைக்கப்பட்டது? எந்த முகலாய மன்னரின் உடல் 2 இடத்தில் புதைக்கப்பட்டது? சரியான விடை பாபர். எய்த் கொஸ்டின், இந்திய சுதந்திர போர் என்ற நூலை எழுதியவர் யார்? இந்திய சுதந்திர போர் என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான விடை வி.டி. சவார்கர். நைன்த் கொஸ்டின், அபிஞான சாகுந்தலம் என்ற நூலை எழுதியவர் யார்? அபிஞான சாகுந்தலம் என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான விடை காளிதாசர். 11th கொஸ்டின், அலாவுதீன் கில்ஜியின் படையை தோற்கடித்த தென்னிந்திய அரசன் யார்? அலாவுதீன் கில்ஜியின் படையை தோற்கடித்த தென்னிந்திய அரசன் யார்? சரியான விடை பிரதாபருத்ர தேவா. 12th கொஸ்டின், தமிழ் கவிதைகளின் ஒடிசி என்று அழைக்கப்படும் நூல் எது? தமிழ் கவிதைகளின் ஒடிசி என்று அழைக்கப்படும் நூல் எது? சரியான விடை மணிமேகலை. 13th கொஸ்டின், புரந்தர் ஒப்பந்தத்தின்படி சிவாஜி எத்தனை கோட்டைகளை ஒப்படைத்தார்? புரந்தர் ஒப்பந்தத்தின்படி சிவாஜி எத்தனை கோட்டைகளை ஒப்படைத்தார்? சரியான விடை 23 கோட்டைகள். 14th கொஸ்டின், தாரிக் இ அல்ஃபி என்ற நூலை எழுதியவர் யார்? தாரிக் இ அல்ஃபி என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான விடை முல்லா தாவூத். 15th கொஸ்டின், ரோமக் சித்தாந்தம் என்ற நூலை எழுதியவர் யார்? ரோமக் சித்தாந்தம் என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான விடை ஆரியபட்டா.